அருமை தம்பி ரோபோ அவர்கள் கடைசி நாள் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், அத்தனை கலைஞருக்கும் எனது இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலி தெரிவிச்சுக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு சோசியலிஸாக பழகக்கூடியவர், ஒரு நட்பானவர், ஒரு அன்பு மிக்கவர், எதுவுமே ஒரு ஓப்பனாக பேசி பழகுவர். நாங்கள் அந்த காலத்தில் 2006 அந்த காலம் 2006 அவர் கழக பகுதியாரில் நல்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தார். நான் அப்போ மீன் பாட்டியிருக்கேன், வாழை மீனுக்கு, விலங்கு மீனுக்கு. அப்போ நாங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம், உலக நாடுகளுக்கு. இப்போ நாங்கள் ஒரு முள் தான் இருப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். அப்படி ஒரு சோசியல்ஸாக நான் ஜாலியாக இருப்போம். அவருடைய பிரிவால் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதான் வேறு என்ன சொல்லணும். இந்த திரையுலகுக்கு ஒரு பேரிழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ரோபோ சங்கரனை நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினவர். ஆனால் குடும்பத்தை அதை வச்சு சின்ன வயசு, 46 வயசு. கலைஞர்களுக்கு எல்லாம் இப்படி தான். எல்லா நடிகரும் சரி, விவேகானந்தாலும் சரி, மயில் சமயானந்தாலும் சரி, வடிவேல் பாலாஜி அண்ணனும் சரி, நமக்காக உழைக்கிறவங்க எல்லாமே, நமக்காக சிரிக்க வைக்கிறவங்க எல்லாம் சின்ன வயசுலேயே போய்ட்றாங்க. அதுமாதிரி சினிமா கலைஞனுக்கு ரொம்ப தர்மம் செஞ்ச கேப்டன் அண்ணாலும் சரி, நம்ம இறந்தாலும் நம்ம இறப்பு இந்த மண்ணை விட்டு போகாது. ஆனால் இந்த பிள்ளைங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துருக்கணும். உடம்பை நம்ம கரெக்டாக செக்கப் பண்ணிக்கணுங்க. ஒன்றும் இல்லைங்க, பிறக்கிறதும் இறக்கிறதும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் வாழ்றது சின்ன வயசுலேயே போகக்கூடாது. ஏன்னா 46 வயசுலாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. அவர் உடம்பை கொஞ்சம் சரியாக கவனிச்சிருக்கணும். நம்ம வண்டி, 2 வீலர், கார்லாம் அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணோம்ல. வருஷத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி நல்ல டாக்டரை காமிச்சு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு, நம்ம ஃபேமிலியும் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டு, நம்ம சமுதாயம் நம்மள சாதாரண ஆள் கிடையாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு பேரும் புகழும் நமக்கு வருது. இந்த இடத்த வர்றதுனா சாதாரண இல்லை. ஏன்னா அண்ணன் கூட நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். உடம்பு ஃபுல்லாக அந்த ஜிகினாவுக்கு ஊற்றிக்கிட்டு அது எரியும். அந்த எரிச்சலில் அவர் ரொம்ப இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. நான் அண்ணன் கூட இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அண்ணன் கூட படமும் பண்ணியிருக்கேன். நல்ல மனிதர். அவர் கப்பில் எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வருவார். அது எனக்கு கையில் கொடுப்பாரு. கையில் கொடுத்து நல்ல கேப்டியாக இருக்கார். ஆள் பார்த்தாலும் பெரிய ஆள், முரண்டு மாரி இருக்கார். மனசு ரொம்ப குழந்தை மாரி, சின்ன குழந்தை மாரி. அவர் அன்பாக இருப்பார். அவருடைய இறைவனிடத்தில் சேர்ந்துருக்காரு. அவர் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறேங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல கலைஞரை, ஒரு நல்ல நடிகரை, ஒரு திறமையானவரை இழந்து வாடுறோம். நம்மளுடைய ஊடகங்களெல்லாம் இங்கே நின்று எல்லாருடைய அழுகுரலையும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. பசி சத்யா, நான், அவர் ரோபோ சங்கர் என் கூட சின்னத்திரை தொடரில் மிக அருமையாக நடிச்சிருந்தார். நல்ல நடிகர். அவர் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருந்தார். கலைமாமணி வாங்கினார், விருதுகளை வாங்கினார். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நாம் வாழற வாழ்க்கையில் எப்பவுமே நல்லவராகவே இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம். வருங்காலத்தில் நீங்கள் எல்லாரும், இளைஞர்களாகட்டும், புதியவர்களாகட்டும், மறைந்தவர்களாகட்டும், இப்போ இருக்கிறவங்களாகட்டும், நம்ம யாரு, நமக்கு பின்னால யார் இருக்கா, நம்ம கூட யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி, அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அப்படி ஒரு நிலைமை வராம கடவுள் எல்லாருக்கும் நல்லதையே கொடுக்கணும். ரோபோ சங்கருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் வாழ்த்துல இறைவனை வேண்டோம். அவருடைய மனைவியும் தெரியும், அவருடைய மகளையும் தெரியும். தொடர்ந்து அவங்க இந்த கலைத்துறையில் பணியாற்றணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.